ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது சிம்பிளாக தேங்காய் அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு செய்கிறது. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மட்டும்தான் தேவை. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நாங்கள் நுணுக்கி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சோம்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இது 1 kg சிக்கன்றதுனால ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனும் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணி நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா வேகணும். ஓரளவுக்கு வெந்ததும் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். அந்த மசாலாலாம் சிக்கனில் கொஞ்சம் ஆட் ஆகணும் இல்லையா? ஸோ நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. சிக்கன் முக்கால்வாசிக்கு மேலே வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்புன்றதுனால எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கனும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். இதில் குழம்பு நல்லா கொதித்ததும் தேங்காய் கடைசியாக ஆட் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நாங்கள் மேக்ஸிமம் சமையல் எல்லாத்துலேயுமே தேங்காய் ஆட் பண்ணி தான் செய்வோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.